மூலிகை அரசு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய இயற்கை வைத்தியர் ரஞ்சித்குமார் பேசுகிறேன். நம்ம அருகில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஐயா இருக்கார். அவருடைய பேரை சொல்கிறது கூட நமக்கு தகுதி கிடையாது. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து பார்த்தீங்கன்னா 87. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் சமைக்காத உணவு, ஐயா வந்து இதுவரையிலுமே சமைக்காத உணவு சாப்பிட்டுட்டு இயற்கை முறையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. 87 வயசு ஆகுது. ஐயா நம்ம முன்னே வந்திருக்காரு. இவர்கிட்ட நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, மக்களுக்கு தேவையான, ஐயா கிட்ட நிறைய விஷயம் பேசும்போது மருந்து இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டேன். மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லைங்க ஐயா, உணவு முறையில் ஃபாலோ பண்ணாவே போதும். நம்ம சரியான டைமுக்கு சமைக்காத உணவு பச்சையாகவும் சாப்பிட்டாவே நம்ம மருந்து இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொன்னார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாத மக்களே இல்லைங்க. எல்லார் வீட்லையுமே மருந்து மாத்திரை இருக்குது. மருந்து இல்லாமல் யார் வீட்லையுமே இல்லைங்க ஐயா. நீங்க மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? எதை ஃபாலோ பண்ணா மருந்து இல்லாம வாழலாம்? அந்த நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க 87 வயசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 87 வயசு நடந்துட்டு இருக்கு. 68 வருஷமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில தான் நீங்க இயற்கை உணவுகள் நீங்க சாப்பிடுன்னு சொன்னீங்க. உடை எல்லாமே எல்லாமே இயற்கையா இதுன்னு சொன்னீங்க. ஐயா உங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் மக்களுக்காக என்ன சொல்ல வரீங்க ஐயா? தெளிவா சொன்னீங்கன்னா மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதை நானும் என்னுடைய வாழ்க்கையில வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஐயா. சரி. உலகில் மனிதர்கள் அனைவருமே நோயில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நோயின்றி வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதருக்கு மட்டும் எண்ணற்ற மருத்துவமனைகள், மருத்துவ முறைகள், மருந்துகள் இருந்த போதிலும் நாளுக்கு நாள் நோய் பெருகுதே ஒழிய நோய் குறையவில்லை. காரணம், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய்க்கான முதல் எந்த மருத்துவம் நாடவில்லை என்று எளியனது சிந்தனை. அதனால தான் நோயின்றி வாழ முடியாமல் மருந்துகள், மருத்துவமனைகள், மருத்துவ முறைகள் மனிதருக்குன்னு இருந்த போதிலும் தவித்து கொண்டிருக்கின்றோம். மனிதனை தவிர எந்த விலங்கோ, எந்த பறவையோ, எந்த உயிரினத்திற்கோ எந்த நோயும் கிடையாது, எந்த மருந்தும் கிடையாது, எந்த மருத்துவமனையும் கிடையாது. ஏதோ வீட்டில் வளர்க்குற கால்நடைக்கு வேணா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கால்நடை மருத்துவமனைன்னு துவங்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் மனித அளவுக்கு கால்நடை மருத்துவமனைகள் உலகில் பெருகவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மாறுபாடு இல்லாத உண்டி சாப்பிடாதனால தான். மனிதர்கள் மட்டும் மாறுபாடான உணவு சாப்பிட்றாங்க, பரம்பரையாக செஞ்சிட்டாங்க. அதனால் நோயும் பெருகுது. மனிதனத்தில் மற்ற உயிரினங்கள்லாம் மாறுபாடு இல்லாத உணவு தான் உண்டு வாழ்கின்றன. அதனால் அவைகளுக்கெல்லாம் நோயும் இல்லை, மருந்து இல்லை, மருத்துவமனையும் இல்லை. இதுதான் பேருண்மை. அப்போ மாடு இல்லாத உணவுனா இயற்கைக்கு மாறுபாடு இல்லாதது. இயற்கை எந்த தாவரமோ சோறுனோ, இட்லினோ, சப்பாத்தினோ, புரோட்டானோ அல்லது பிரியாணினோ, சோறுனோ எந்த இதுவும் தரவில்லை. எல்லாம் மனிதன் தயாரிக்கின்றான். இயற்கை தந்ததை வச்சு இவன் மனிதன் நெருப்பில் போட்டு செயற்கையாக தயாரிக்கின்றான். அதிலும் சும்மா அப்படியே நெருப்பில் போட்டு வேக வச்சு சாப்பிடல. அதுக்கு நாக்குக்கு லஞ்சம் கொடுத்த மாதிரி உப்பு சேர்க்குறான். உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாமல் தவிக்கிறான். உப்பு சேர்க்குறான், புளி சேர்க்குறான், காரம், உரைப்பு, மிளகாத்து சேர்க்குறான், எண்ணெயை கொட்டுறான். ஆக காசையும் வரையும் பண்ணி, நேரத்தையும் வரையும் பண்ணி, உயிருள்ள இயற்கை உணவை நெருப்பில் கொதிக்க வச்சு செத்த உணவாகி சாப்பிட்றதுனால தான் மனிதனுடைய செல் உறுப்புகள்லாம் உடனே சாகவில்லை. ஏன்னா மனிதன் ஒப்பற்ற உயிரினம். இவனுடைய செல்கள்லாம் ஒப்பற்றது. அதனால் இவ்வளோ தப்பு பண்ணியும் மனிதனிடையே ஓரளவு அதிக ஆரோக்கியம் உடலெல்லாம் இருப்பது காரணம் மனிதனுடைய உடல் தான். மனிதன் காரணம் அல்ல. மனிதனுடைய உடல் அமைப்பு, அவனுடைய செல் அமைப்பு, உள்ளுறுப்பு, வெளியுறுப்பு அவ்வளோ செம்மையாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ தவறு செஞ்சோம் பெரும்பாலும் ஓரளவாக தான் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் மிக கடுமையான நோயில், எல்லாத்துக்கும் நோய் இருந்தாலும் அதில் ஒரு சிலர் கடுமையான நோயில் வந்து நடக்க முடியாமல், பேச முடியாமல், சாப்பிட முடியாமல் உலகில் தத்தளிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எந்த மருத்துவ முறையும் எந்த மருத்துவமனைக்கு சென்றும் பயனில்லை. காசு தான் விரயமாகும். அதே சமயத்தில் அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரை
மருத்துவ முறைகளில் பக்க விளைவு, சைடு எஃபெக்ட்டு, பக்க விளைவில் வேறு பல நோயும் வரும். அதனால் இந்த காணொளி பார்க்குறவங்க எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் எந்த மருந்துக்கும் போக வேண்டாம், எந்த மருத்துவனையும் போக வேண்டாம். நமக்கு நாமே மருத்துவர்னு கூட ஒரு சிறிய நூல் வெளியிட்டிருக்கிறேன். அதனால் நம்ம உணவை படிப்படியாகவோ அல்லது விரைவாகவோ சமைச்ச உணவுலேருந்து சமைக்காத உணவுக்கு மாறணும். சமைக்காத உணவுனா முதல் தரமான உணவு சமைக்காத உணவில் ஒப்பற்ற உணவு தேங்காய் தான் மனிதனுக்கு. தேங்காய் ஓரளவு விளைஞ்ச தேங்காய், தண்ணி உள்ள தேங்காய் சாப்பிட்லாம். கொப்பரை தேங்காயும் சிலர் சாப்பிட்றாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை வேண்டாம். கொப்பரை தேங்காய் உணவுலேருந்து எண்ணெய் ரூபத்துக்கு மாறுது. கொப்பரை தேங்காயிலேருந்து தான் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாங்க. கொப்பரை தேங்காய் இல்லைன்னா விளைஞ்ச தேங்காயிலேருந்து அப்படின்னா வெயில காய போட்டு தான் தேங்காய் எண்ணெய் எடுக்க முடியும். அந்த மாதிரி அதனால் தேங்காய். அதனால் ஒரு தமிழில் பழமொழி உண்டு, பெற்ற பிள்ளை சோறு போடாது, வச்ச பிள்ளை சோறு போடும். பிள்ளைய பற்றா கண்ணீர், தென்னையை பற்றா இளநீர்னு அழகாக தமிழன் சொல்லியிருக்கிறான். தென்னங்கண்ணுக்கு மட்டும் தென்னங்கன்றுன்னு சொல்லலை தமிழன், தென்னம் பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறான். நம்ம பிள்ளை மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கிறான். மாங்கண்ணுக்கெல்லாம் மாங்கன்று, பலாக்கன்று, கொய்யாக்கன்று, பப்பாளி கன்று, மாதுளங்கன்று, எலுமிச்சங்கன்று, ஆரஞ்சு கன்றுன்னு தான் பேர். அதுக்கெல்லாம் ஆரஞ்சு பிள்ளை, மாதுளம் பிள்ளைன்னு பேர் வைக்கல தமிழன். அதனால் தேங்காய் ஒருவேளை செரிக்காதவங்க தேங்காய் சாப்பிட வேண்டாம். செரிக்கலைன்னா அவங்க குடல் இறப்பை ரொம்ப பலவீனமாச்சுன்னு அர்த்தம். இறப்பை நல்லா இருந்தால் எந்த வயசுலையும் தேங்காய் செரிக்கும். நான் இப்போ 87 வயசுலையும் தேங்காய் சாப்பிட்றேன், துருவி சாப்பிட்றேன். ஏன்னா பல்லு சரியில்லை, அதனால் கடிக்க முடியல. விளைஞ்ச தேங்காய் துருவி சாப்பிட்றேன். இளம் வழுக்க தேங்காயெல்லாம் அப்படியே சாப்பிட்றேன். ஆனால் வழுக்க தேங்காய் அன்மெச்சூர்டு ஃபுட்டு, நமக்கு வேணுங்கிற சத்துலாம் நிறைய இல்லை. அதனால் வழுக்க தேங்காய் சாப்பிட்றதுனால உடலுக்கு கெடுதல் இல்லை, ஆனால் நமக்கு கிடைக்கிற சத்துக்கள்லாம் கிடைக்காது. ரெண்டாவது பசி தாங்காது. நல்லா விளைஞ்ச தேங்காய் வெள்ளை பருப்பாக இருக்கணும். விளைஞ்ச தேங்காய் மஞ்சள் நிறமாக போகக்கூடாது. எண்ணெய் பசை கையில் எண்ணெய் பசை ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி தேங்காயை நல்லா சவைச்சி சக்கச்சாரோடு சாப்பிடணும். சாப்பிட்டேன்னா அதுதான் முதல் தரமான உணவு. அதுக்கப்புறம் உடனே பழங்கள் சாப்பிட்லாம். இதை வச்சு தான் கடவுளுக்கு தேங்காய் வாழைப்பழம் நைவேத்தியத்து மண்ட தாத்பரியமே இதை வச்சு தான் ஆதியில் பண்ணாங்க. இது இந்து மதம். கிறிஸ்தவ மதம் தோன்றிய நாட்டில் என்ன கிடைச்சது? அவங்க திராட்சை பழம் கிடைச்சது. அவங்க திராட்சை பழத்தை இது பண்ணிவிட்டு அவங்க இன்றைக்கும் கிறிஸ்தவ ஆலயங்களில் திராட்சை பழம் கொடுக்குறாங்க, திராட்சை ரசம்னு கொடுக்குறாங்க, கேள்விப்பட்டேன். முகமதியம் தோன்றிய நாட்டில் என்ன கிடைச்சிது? பேரிச்சம்பழம் கிடைச்சிது பாலைவனத்திலாம். அதனால் அவங்க பேரிச்சம்பழத்தை தான் பாத்தி ஓதுவாங்க. அது இல்லைன்னா தான் நாட்டு வெள்ளத்தை பாத்திக ஓதுவாங்க. ஆக எல்லா மதங்களுமே பழத்தை அடிப்படையாக வச்சு அதைத்தான் நைவேத்தியம் பண்ணுறாங்க. காரணம் அவங்க சாப்பிட்ட பொருளை நைவேத்தியம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் சாப்பிட சொல்லிட்டோம், சக்கரை பொங்கலை நைவேத்தியம் பண்ணுறோம். வெண்பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், வெண்பொங்கலை நைவேத்தியம் பண்ணுறோம். ஆனால் வெண்பொங்கலில் உப்பு இல்லாத நைவேத்தியம் தான், உப்பு போட மாட்டாங்க. அநேக பெரிய பெரிய இந்து ஆலயங்களில் வெண்பொங்கலில் உப்பு இல்லாமல் தான் சமைச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக இந்த காணொலி காணும் நண்பர்கள் அவங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் நிச்சயம் நீங்கள் எந்த மருத்துவமனைக்கும் போக வேண்டாம், எந்த மருந்துக்கும் போக வேண்டாம், எந்த மருத்துவம் நாட வேண்டாம். உங்களுக்கு நீங்களே எவ்வளோக்களோ உணவு மாற்றுறீங்களோ அவ்வளோக்களோ நோய் குணமாகும். நான் இதை சும்மா படிப்பறிவிலையோ கேள்வி அறிவிலையோ சொல்லலை, நான் பட்டறிவில் தான் சொல்கிறேன். எனக்கு 20 வயதுலேருந்து 28 வயதிலும் தொழுநோய் வந்துட்டு பரம்பரை நிமித்தம் காரணமாக டாக்டர் சாப்பிட்றேன், விட்டமின் மாத்திரை சாப்பிட்றேன், இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்றேன், யோகா செய்கிறேன், குணமே ஆகலை. அப்புறம் 28 வயசில் எனக்கு அஞ்சல் அட்டையில் எனக்கு உடம்புலேருந்து அண்ணன் சென்னையில் அப்போ வாழ்ந்தாங்க, அதுலேருந்து ஒரு நற்செய்தி கிடைச்சிது. இனிய இளைய இன்றிலிருந்து நீ அனைத்து சமைத்த உணவுகளையும் விட்டுவிடு, சமைக்காத உணவுகளாகிய தேங்காய் பழங்கள் மற்றும் இதர பச்சை உணவுகளை சாப்பிடுது. அதுபோல் நீ அருந்துவதும் ஒன்று பச்சை தண்ணீர், அதை பழச்சாறு இளநீர் இருந்து
நீ உன்னுடைய நோய்க்காக தினசரி சாப்பிடக்கூடிய டாக்டர் மாத்திரை, விட்டமின் மாத்திரை, இரும்பு சத்து மாத்திரை எல்லாத்தையும் உடனே கைவிடுன்னு சொன்னாங்க. உடனே 28 வயசுல அந்த அஞ்சல் அட்டை கிடைச்ச உடனே, அப்போ வரேன்னா 1967 உடனே எல்லாத்தையும் நிறுத்தினேன், மாத்திரை நிறுத்தினேன், முழுக்க சமைக்காத உனக்கு மாறினேன். 48 நாளில் தொழுநோய் தானாக குணமாச்சுது. அதுலேருந்து பெரும்பாலும் நான் இன்றைக்கும் தேங்காய் பழங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் சமையலும் தொடாமலையும் வாழ முடியாது. நம்ம ஜீன்ஸ் எல்லாம் சமையல் உனக்கு அடிமையாக போயிட்டுது. அதை எவ்வளோக்கெவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளணும். அதுதான் இது. ஆக எல்லா நோய்க்கும் ஒரே வழி தான். அதனால அந்த நோய்க்கு இந்த பழம், இந்த நோய்க்கு இந்த தேங்காய், இந்த நோய்க்கு இந்த காய்கறி, இந்த நோய்க்கு இந்த பச்சளை, இதெல்லாம் தேவையே கிடையாது. என்னை பொறுத்தவரை ஏற்கனவே அது கிடையாது. மனித உணவு தேங்காயும் பழவைகளும் தான். அதனால தேங்காய் பழங்கள் சாப்பிட்டாலே மனிதன் இயல்பாகவே நோய் இல்லாத உடலை பெறுகிறான். உடல் நோய் மட்டும் இல்லை, உள்ள நோயும் இல்லாமல் வருகின்றான். ஆயுள் கூடுகின்றது. அப்புறம் அவனுடைய சிந்தனை செயலெல்லாம் ஆக்கப்பூர்வம் ஆகின்றது. இதுதான் பெரிய தத்துவம். இந்த தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் சில பேர் நூல் எழுதுன்னு சொன்னாங்க. இது எல்லாம் சென்னையில் 3 பதிப்பு மூலமாக ஒரு 10-15 புக்கு நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். பதிப்பு மூலமாக அதை 1-2 நூல் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளிவந்திருக்குது. சமைச்ச உணவை விட்டுட்டு இந்த மாதிரி சமைக்காத உணவு எவ்வளோக்கோ சாப்பிட்றீங்களோ, இது எத்தனை வேளான சாப்பிடலாம், பச்சிக்க சாப்பிடலாம். நடுராத்திரி பயிற்சியாலும் பழங்கள் சாப்பிடலாம். ஆரம்பத்தில் வரும், பிறகு போக போக அதிகம் பசிக்காது, நடு இரவெல்லாம் பசிக்காது. பழக்கமாக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு எத்தகைய நோயாக இருந்தாலும் எங்கே போய் குணமாகாட்டாலும் இல்லை போகவே இல்லைன்னா உடனே கடைப்பிடிங்க, உணவை மாற்றுங்க, நிச்சயம் குணமாகும். நம்ம அருகில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா தெளிவாக சொன்னார். அவருடைய வாழ்க்கை முறைகளாகவே இருந்து நான் எனக்கு அவருக்கு சாதாரணமாக அதை கற்றுக்கலைங்க. அவருக்குள்ள வந்து தோல் நோயின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து தொழுநோயின்னு சொல்லுவாங்க. அந்த தொழுநோய் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. ஊருக்குள்ளே வர மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஐயா இருக்கு 28 வயசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே விட மாட்டாங்க அந்த தொழுநோய் உள்ளவங்க. அந்த மாதிரி கஷ்டத்தில் தான் ஒரு ஆலோசனை அவருடைய அஞ்சலப்பெட்டி மூலமாக ஒரு சொன்னதை வச்சு சமைக்காத உணவுல வந்து அவர் 48 நாள் அதை கடைப்பிடிச்சு குணமாயிருக்காரு. அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு. என்ன நேரங்களே, நீங்களே அதை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான தகவல் வேணும் அப்படின்னா ஐயாவுடைய நம்பரு கீழே கொடுத்துருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஐயா தெளிவாக பேசுவார். உங்களுக்கு அவருடைய ஆலோசனை வேணும்னா கேட்டு அவருடைய கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐயா வணக்கம். வணக்கம்.